ஹாய் மக்களே! நெறைய பேர் கேட்ட மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ட்ரே சைஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. 1 கேஜிக்கு என்ன ட்ரே யூஸ் பண்ணணும், 1/2 கேஜிக்கு என்ன ட்ரே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது ஒரு சின்ன மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். நிறைய டவுட்ஸ் இருக்கும், எங்கே கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, யாரும் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கணுமா, அப்போ என்னோட சேனலில் இருக்கிற கோல்டன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஆன்சரோடு சேர்த்து வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்பவும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு எங்கே பொருள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கற்றுக்க ஆர்வம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் எங்கே கிடைக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நான் இதை அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்டயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் பேக்கிங் கிளாஸ் பார்க்குறீங்க, நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கான தேவைகள், அதாவது அந்த ப்ரௌனி செய்கிறதுக்கான பொருள் மட்டுமே நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவோம். உங்களுக்கு 1/4 கேஜிக்கு ப்ரௌனிக்கு தேவையான பொருள் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் சென்ட் பண்ணி விடுவோம். அதே மாதிரி 1/2 கேஜி 1 கேஜி அப்படின்னு சொல்லிட்டு காம்போ மாதிரியும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரே வேணும், எனக்கு 1/4 கேஜி கூட செய்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் ட்ரேவும் இண்டிவிஜுவலாகவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டார்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்ட், சாக்லேட் அது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்கலாம். இது நீங்கள் எங்கே கடையை தேடி அலையிறது, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத நாலேஜே இல்லை. ஸோ ஏன்னா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரே சைஸ் பார்த்துடலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 4 ட்ரேஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்கொயர் டைப் பார்த்திங்கன்னா நான் கேக்குக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு 2 பார்த்திங்கன்னா ப்ரௌனிக்காக நான் யூஸ் பண்ணுறது. 2 ட்ரேக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஹைட் வைஸும் சரி லென்த் வைஸும் சரி. நான் ஸ்கொயர் டைப்பில் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா கேக்குக்காக தான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு 1/4 கேஜி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கிறது இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற இந்த டின் தான். நம்ம ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ எதுவாக இருந்தாலும் நம்ம ப்ரௌனி கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செய்யும் போது கரெக்டாக வரும். இப்போ நான் இதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல், என்கிட்ட குட்டி ஸ்கேல் தான் இருக்குது. ஸோ அதில் தான் அந்த மெஷர்மெண்ட் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல்லேயே அந்த லைட் படுது. ஸோ சரியாக தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்கேலோட மேலே சென்டிமீட்டர்லேயும் கீழே இன்ச்சஸ்லேயும் கொடுத்துருந்துச்சு. ஸோ நான் வச்சு பார்க்கும்போது இது கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 இன்ச் டின்னு. ஸோ இதில் தான் நான் மோஸ்ட்லி 1/4 கிலோக்கு நான் செய்வேன், கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நான் எப்படி திருப்பினாலும் பார்த்திங்கன்னா அந்த லைட் வெளிச்சம் அப்படியே மறைஞ்சிருது அந்த நம்பரே. சரி, எந்த ஆங்கிளில் வச்சா கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சு பார்த்தேன். அப்பயும் எந்த ஆங்கிள்லையும் தெரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அளக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 8 இன்ச் டின்னு. ஸோ இதில் நீங்கள் 1/2 கேஜிக்கு நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தின் லேயர், அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற அந்த மாதிரியான ப்ரௌனி உங்களுக்கு கிடைக்கும். 1/2 கேஜிக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா 7 இன்ச்சு ஆர் 8 இன்ச் டின் வாங்கிக்கோங்க. ஸ்கொயர் டின்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தோணலாம், இதில் 1/2 கேஜி மட்டும் தான் செய்ய முடியுமா, அதுக்கு மேலே செய்ய முடியாதான்னு. செய்யலாம். நீங்கள் 3/4 கிலோவும் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் 1 கேஜி வரைக்கும் இந்த ட்ரேயில் நீங்கள் செய்யலாம். ஸோ நீங்கள் 3/4 கேஜிக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட திக்னஸ், அதாவது ப்ரௌனியோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா 1 கேஜி செய்கிறீங்கன்னா அதை விட திக்னஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பேக்கிங் டைமிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம குட்டி, அதாவது தின்னாக இருக்கிற ஒரு ஸ்லைஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க நார்மல் சைஸில், அதில் நீங்கள் பீசஸ் நிறைய போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு 1/4 கேஜிக்கு. அதுவே நீங்கள் திக்னஸாக நீங்கள் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 கேஜிக்கு நீங்கள் 6 to 7 பீஸ் போட்டு தரீங்க அப்படின்னா அதை விட கம்மியான பீசஸ் தான் கிடைக்கும். அதாவது 5 பீஸ் அந்த மாதிரி 4 பீஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அது கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப
கம்மியான பீசஸ் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்குள்ளே திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம லேயரை வந்து நார்மல் லேயராக ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு டின் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 kgக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 7க்கு 10. ஸோ இப்போ வந்து நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ட்ரே வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் தப்பாக வந்து உங்களுக்கு அளவு சொல்லி நீங்களும் வாங்கி அதில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சொதப்பக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணியே காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. இந்த சைடில் அளக்குந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஓடிஜிக்கும் ஒவ்வொரு சைஸ் வந்து பிடிக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிற ஓடிஜி வந்து இந்த அளவுக்குலாம் சைஸ் வந்து என்னோடய ஓடிஜியில் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ட்ரே வந்து வாங்கி வச்சுருக்கேன். உங்கள் ஓடிஜியாக ஆகட்டும், அதே மாதிரி நீங்கள் வந்து பாத்திரத்தில் தான் வந்து பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு எந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ட்ரே சைஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வந்து இருந்துச்சு. ஸோ 10க்கு 7 இந்த ட்ரேயோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 7 உங்களுக்கு 1 kg வந்து கரெக்டாக வந்து பிடிக்கும். நார்மல் ப்ரௌனி வந்து நார்மல் சைஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரேயோட சைஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 kg வந்து நான் இந்த ட்ரேயில் வந்து செய்வேன். ஸோ இவ்வளோ பெரிய ட்ரே வந்து என்னோடய ஓடிஜியில் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இவ்வளோ பெரிய ட்ரே வந்து வாங்கி வச்சுருக்கேன். சிலரோட ஓடிஜி வந்து ரொம்ப குட்டி சைஸாக இருக்கும். அந்த மாதிரி குட்டி சைஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 ட்ரே வாங்கி வச்சு மேலே அடுக்கி கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து ரெக்டாங்கில் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg நான் வந்து பேக் பண்ணி எடுப்பேன். அதுக்கு மேலே வந்து இந்த ட்ரேயில் வந்து பேக் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப பஃபியாக இருக்கும். இவ்வளோ தான் அந்த சைஸே வந்து எனக்கு கரெக்டாக அந்த சைஸ்க்கு கரெக்டாக கிடைக்கும். முன்னாடி காமிச்சது கூட பார்த்திங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் சைஸ்லேயும் எனக்கு அந்த ஸ்கேல் வைக்கிற அளவுக்கு தான் நமக்கு ப்ரௌனியே வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் பேக் பண்ணி எடுக்க முடியாது. இது வந்து ப்ரௌனிக்கான ட்ரே அப்படிங்கிறதுனால ப்ரௌனி எவ்வளோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். நான் முன்னாடி காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டின்னு, அது கேக் டின்னு அப்படிங்கிறதுனால பஃபியாக வரும்ன்றதுக்காக லென்த் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வேணால் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற்றி நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கொயர் டின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கணும். உங்களுக்கு ப்ரௌனிக்கான திங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.